திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்புடைமைங்கிற தலைப்பில் திருமூலருடைய பாடல். நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சிய அண்ணலை நாடுகின்றிலாரே. நித்தலும் துஞ்சும் பிறப்பை செய்தவன், தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கக்கூடிய இந்த பிறப்பை கொடுத்துருக்கான். அந்த இறைவன் அந்த உயிர்கள்கிட்ட கொண்ட பெருங்கருணையின் காரணமாக அந்த பிறப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு அன்பையும் சேர்த்தே கொடுத்துருக்கான். அதை தெரிஞ்சு கொண்டாலும் தங்களின் அன்பை என்ன செய்கிறாங்களோ அந்த உலகப்பற்று அது மேலே தான் ஆசை வைக்கிறாங்களே தவிர அந்த படைத்த இறைவன் மீது அன்பு வைக்காமல் அவனை அடையக்கூடிய வழியையும் தேடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம திருமுறையில் சொல்லியிருப்பாங்க, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினம் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம விழித்திருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி அந்த நேரங்களில் எந்த நேரத்துலையும் நம்ம இறை சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். இது துஞ்சலும் பிறப்பும் அப்படின்னா நம்ம தூங்கி முழிக்கிறது மாதிரி தான் நம்மளுக்கு இறப்பும் பிறவியும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய இந்த பிறவியில் இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க. திருவள்ளுவரும் சொல்லுவார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த இறைவன்கிட்ட அன்பு செய்யாமல் இருக்கக்கூடியதுனால நமக்கு திரும்ப பிறப்பு அப்புறம் இறப்பு அப்படின்ற துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அன்பு செய்யாதவங்களுடைய வரக்கூடிய குற்றம், அவங்களுக்கு வரக்கூடிய துன்பம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அன்பினுள்ளான் புறத்தான் உடலாயுள்ளான், முன்பின் உள்ளான் முனிவருக்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே. அதாவது இந்த தன்னை அறியணும் அப்படின்னு நாட்டம் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு அன்பில் கலந்து இருக்கக்கூடியவன் இறைவன். அன்பால் இருந்து அவங்களுக்கு அருளக்கூடியவன் இறைவன். அப்படி உள்ளத்துக்கு உள்ளே இருந்தாலும் புறத்தை வெளியில் பல உயிர்களோட பொருந்தி உடலாகவும் இருக்கான். ஏகன் அநேகன் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஏகனாகவும் இருக்கான், பல உயிர்களோட கலந்து அநேகனாகவும் இருக்கான். இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கான், அது அழிஞ்சதுக்கு அப்புறமும் இருப்பான் அப்படின்னு தன்னை உணர்ந்த முனிவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அவனை அன்பால் கலந்து அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவனை அன்பால் அடையக்கூடியவங்களுக்கு தான் அவன் வெளிப்பட்டு தோன்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானை அடைகிறதுக்கு ஒரே வழி அன்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த மற்ற எதாலையும் அவனை அறிய முடியாது. அன்பாக இருக்குங்கன்னா அவன் விளங்கி தோன்றுவான். அன்பில் நிற்பவர்களுக்கே அவன் உறுதுணையாக கூடவே இருப்பான். எல்லா உயிர்கள் மீதும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு செலுத்துங்க, அப்படி இந்த இறைவனை நம்ம சென்று அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.